போன வகுப்பில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்தோம். கர்மயோகத்தை பற்றி அர்ஜுனனுக்கு விளக்கி சொல்லிட்டு வரும்பொழுது, ஞானிகளுடைய சிறப்பம்சத்தை பற்றி பகவான் சொல்லிட்டு வரும்பொழுது, ஒருவேளை அர்ஜுனனுக்கு மனசில் ஒரு கேள்வி தோன்றி இருந்தால், இப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா? ஞானியில் சொன்ன மாதிரி தன்னில் தான் இன்பம் காண்பவன், தன்னில் தான் மகிழ்ச்சி அடையக்கூடியவன், தன்னில் தான் திருப்தி அடையக்கூடியவன், இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? எது பாசிபிள்? இப்படியெல்லாம் இருந்திருப்பாளா? நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு கண்ணா சொல்கிறீ அப்படின்றப்போ அதற்கு 20வது ஸ்லோகத்தில் நாம் போன வகுப்பில் பார்த்தோம். ஜனகன் முதலியோர் செய்கையாலேயே எப்படி அவர்கள் அரசராக இருந்தும் ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டே ஒரு மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்தார் என்று ஜனகரை உதாரணமாக காமித்தார். பிறகு ஒரு உயர்ந்த இடத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அது எந்த பொறுப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பகவத்கீதை நாம் பேசும்பொழுது குறிப்பாக நாம் தர்மம், ஞானி, இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசுகிறோம். ஆனால் பொதுவாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, யார் எந்த பொறுப்பில் இருந்தாலுமே அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன அப்படின்றத 21வது ஸ்லோகத்தில் சொன்னார். எதனை உயர்ந்தோன் செய்கிறானோ அதையே மற்ற மனிதர் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவன் எதை பிரமாணமாக்குகிறானோ அதையே உலகத்தார் தொடர்கிறார்கள். இது ரொம்ப நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணினோம் போன வகுப்பில், ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணினோம். ஏன்னா நாம் எல்லாருமே ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நாம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணினோம். ரொம்ப பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த உலக சக்கரத்தை பற்றி நாம் பார்த்தோம். மனிதன் உயிர் வாழுவது உணவால், உணவுக்கு காரணமாக இருப்பது மழை, அந்த மழைக்கு காரணமாக இருப்பது அப்படின்னு நாம பொதுவாக படித்தது சூரியன். ஆனால் பகவான் எப்படி சொல்றாருன்னா, புண்ணியம். யார் புண்ணியம்னா மனிதர்கள் செய்த புண்ணியம். அதாவது புண்ணிய ஆத்மாக்கள் இருந்தால் மழை தவறாமல் பெய்யும். அப்படி மழை தவறாமல் பெய்கின்ற பொழுது உணவுக்கு பஞ்சம் இருக்காது, இந்த உடல் நன்றாக வளர முடியும். ஆனா அப்ப நிறைய புண்ணியாத்மாக்கள் வரணும் இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட புண்ணியாத்மாக்களை யார் கொண்டு வருவா? இன்னைக்கு நல்லா படிச்சு வர்றவாளுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ நிறைய படிக்கணும், அவர் பெரிய இன்ஜினியராக வரணும், இல்லை பெரிய டாக்டராக வரணும், வக்கீலாக வரணும் எப்படின்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அவெல்லாம் உருவாக்கி விடுறாளா? அப்படிப்பட்ட வக்கீல், டாக்டர், இவாள் எல்லாரையும் உருவாக்கி விடுறாங்க இல்லையா? அதே மாதிரி புண்ணிய ஆத்மாக்களை உருவாக்கி விடணுமே. அந்த பொறுப்பு யாருது? ஸ்கூலில் ஒரு மாணவரை நல்ல அறிவுள்ள மாணவராக உருவாக்கி விடக்கூடிய பொறுப்பாகப்பட்டது ஆசிரியர் இடத்தில் இருக்கிறது. அல்லது அதை வேற ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை உடையவர் ஆசிரியர். நல்ல பிள்ளைகளை நல்ல நெறிகளை சொல்லி, தர்மங்களை சொல்லி, பக்தி வழியில் கொண்டு செல்வது பெற்றோருடைய பொறுப்பு. இப்படி எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புணர்வோடு நடக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். புண்ணியம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர்கள் அவருடைய கர்மத்தை யோகமாக செய்வார்கள். இதுதான் புண்ணிய ஆத்மாவுக்கு உண்டான அற்புதமான அடையாளம். என்னன்னா, அவன் செய்யக்கூடிய கர்மத்தை யோகமாக செய்வார்கள். அவன் யோகமா செய்யும் பொழுது நாட்டுக்கு இந்த 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 உலகத்திற்கு ஏதாவது தீமை வரக்கூடிய விதத்தில் அவர்களுடைய செயல்கள் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அப்ப அந்த சக்கரம் பார்த்தோம். மனிதன் உணவால் வருகிறான், உணவு மழையால் வருகிறது, மழை புண்ணியத்தால் வருகிறது. ஏன்னா அந்த புண்ணிய ஆத்மாக்கள் செய்யக்கூடிய வேள்விகளால் இந்த உலகத்தில் நல்ல மழை பெய்வதற்குண்டான ஒரு சரியான சூழ்நிலை உருவாக, அப்படி அந்த மழை பெய்து
நிலம் நனைந்து விளைச்சல் உருவாகி உணவாக மாறி மனிதன் உயிர் வாழ காரணமாகி, இதை நம்ம நல்லா பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல அப்படிப்பட்ட பொறுப்பில் நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்பில் இருக்கோம். இதை நம்ம ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணினா, அதனால் அந்த அளவுக்கு டீப்பாக நான் போகலை இதுக்குள்ளே. ஏன்னா இதே தான் திருப்பி திருப்பி கண்ண பரமாத்மா வேறு வேறு கோணத்தில் சொல்ல போகிறேன் அடுத்து வர ஸ்லோகத்தில். அதை நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 21வது ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, உயர்ந்த இடத்தில் அப்படின்றப்போ மிக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதை செய்கிறார்களோ அதை பார்த்து தான் மற்றவர்கள் செய்வார்கள். அவனுடைய செயல், பொறுப்பில் இருக்கக்கூடியவனுடைய செயல் மற்றவர்களுக்கு பிரமாணமாக மாறுகிறது. பிரமாணம்னா என்னன்னு பார்த்தோம், அறிவை தரக்கூடிய கருவியாக மாறுகிறது. அப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்லோகம் பொருந்தும். ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்கான ரோட்ல ஆட்டோ ஓட்டிட்டு போறான்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொறுப்புல வந்துட்டான். என்னன்னா, அவன் வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரோட்ல மற்றவெல்லாம் வண்டி ஓட்டுற அவனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவன் ஓட்டிட்டு போனான். அந்த பொறுப்பு வந்துடுறது. இப்படி ஒன்னொன்னா இருக்கு. அப்போ இதை நாம ரொம்ப அலசி பார்த்தோம். மிக மிக, அதாவது சிஷ்டாச்சாரன் என்று சொல்லக்கூடிய தர்மப்படி வாழக்கூடியவனுடைய கடமை என்னன்னா, அவனால தான் புண்ணிய ஆத்மாக்களை உருவாக்க முடியும். பள்ளிக்கூடங்கள் ஒரு 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 மருத்துவரை உருவாக்கலாம், ஒரு பேரறிஞரை உருவாக்கலாம், இல்லைன்னா ஒரு வக்கீலை உருவாக்கலாம், ஏதோ ஒருத்தர் உருவாக்கலாம். ஆனா புண்ணிய ஆத்மாவை சிஷ்டாச்சாரனால் மட்டும்தான் உருவாக்க முடியும். ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் வழியே வாழக்கூடியவர்களால் தான் உருவாக்க முடியும். அதற்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம். நம்ம சங்கராச்சாரியராக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், சிருங்கேரி மடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களாக இருக்கட்டும், இவெல்லாம் ஏன் அவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறா? பல ஊராக போய் பல பல இடங்களில் பல மக்களை சந்தித்து பல விதமாக இந்த பேச்செல்லாம் பண்ணி அங்கே பூஜையெல்லாம் ஏன் செய்கிறா? அந்த இப்போ இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர் கூட, நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடியவர் கூட நிறைய இடங்களுக்கு போகிறார். ஏன் போகணும்? அவர் பண்ணுற பூஜையை உட்காந்த இடத்துல இருந்தே பண்ணலாமே, மடத்துலேயே பண்ணலாமேன்னா இல்லை, அப்படி ஊராக போய் தன்னை பல பேருக்கு அதெல்லாம் சொல்ல போகிறார். அந்த இடத்துல வரும்போது நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், இல்லைன்னா அந்த ஸ்லோகத்தோட சாரம் போயிடும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த சிஷ்டாச்சாரன் என்ற ஞானியால் தான் மட்டும்தான் புண்ணிய ஆத்மாக்களை உருவாக்க முடியும். மற்றவர்களால் அது அது அதே மாதிரி பெற்றோர்கள் அதற்கு சமமானவர்கள். நான் நல்ல ஒழுக்கத்தோட குழந்தைங்களை வளர்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு குடிமகனாக இந்த நாட்டில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு புண்ணிய ஆத்மாவாக மாறிடுது. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னா நாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு இப்போ இனி இந்த வகுப்புக்கு உண்டான ஸ்லோகங்களுக்கு வருவோம். 22, 23, 24 ஒன்றா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதோட விளக்கத்தை பார்ப்போம். நான் 22வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, பார்த்தா அர்ஜுனனை குறிக்கின்றார். 3 உலகத்திலும் பாருங்க, இதுக்கு முன்னாடி ஜனகரை உதாரணமாக சொன்னார், எப்படிப்பட்டவரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ பகவான் தன்னையே உதாரணமாக சொல்ல போகிறார். பார்த்தா 3 உலகத்திலும் எனக்கு யாதொரு கடமையும் இல்லை, நான் பெற்றிராத பேரும் இல்லை, எனினும் நான் தொழிலிலே தான் இயங்குகிறேன். இது 22வது ஸ்லோகம். 23ல் என்ன சொல்றார் பார்ப்போம். நான் சோம்பல் இல்லாமல் எப்போதும் தொழில் கொண்டிராவிடில் பார்த்தா எல்லா பக்கங்களிலும் மனிதன் என் வழியே பின்பற்றுவார்கள். பகவான் எல்லாரையும் விட்டுட்டார், தன்னையே உதாரணம் எடுத்துக்கிட்டார். நாமெல்லாம் அப்படிதான் இருக்கணும். நம்மளை ஒரு நல்ல விஷயத்துக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட விஷயங்கள் இருக்கு. இது தெற்பொருமை கிடையாது. மற்றவன் நம்ம கிட்ட இருந்து படிக்கணும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம பேசும்போது, நான் அப்படி பண்ணினேன், இதை பண்ணினேன், அதை பண்ணினேன், இப்படி பண்ணினேன், அங்கே அவள் ஒருத்தர் பசியோடு இருந்தால் அவளுக்கு நான் தானம் பண்ணேன். இது நம்மளை பற்றி விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்கள்ட்ட போய் அது சேரணும். அப்போ அப்பா எப்படி இருக்காளா, அம்மா எப்படி இருக்காளா, அப்போ நாமளும் அப்படி பண்ணணும். இதெல்லாம் அப்போ இந்த இடத்துல பகவான் தன்னையே கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, பார்த்தா
மூன்றுலகத்திலும் எனக்கு யாதொரு கடமையும் இல்லை. எனக்கு செய்யறதுக்கு நீ என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதாவது மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கிருஷ்ணன் என்கின்ற அவதாரம், ராமன் ஒரு சத்திரியனாக வந்து ஒரு சத்திரிய தர்மத்தை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு அவதார புருஷனாக இருந்தார். ஆனால் என்ன வித்தியாசம்னா, மகாபாரதத்தில் வரக்கூடிய கண்ணனுக்கும் ராமருக்கும், ராமாயணத்தில் இருக்கிற கண்ணனுக்கும் ராமருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் யாருன்னா யோகேஸ்வரன், யோக வழியில் வாழ்ந்தவன், மற்றவர்களுக்கு தன்னை ஒரு உதாரணமாக வைத்திருந்தான் மகாபாரதத்தில். கண்ணன் இப்படித்தான் மனிதன், பல துன்பங்கள் உன்னை சூழ்ந்திருக்கும், பல சவால்கள் உன்னை நோக்கி வரும். பார்த்தல நீங்க அந்த குழந்தை பிறந்த உடனேயே வந்துட்டால ஒரு ராட்சசி விஷமான பாலை மார்பகத்தில் விஷத்தை தடவிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொல்லலாம் சொல்லி, எப்படிப்பட்ட இடரல்கள் வந்தது. ராமர் கூட கொஞ்ச காலம் வரைக்கும் அயோத்தியா நகரத்தில் நல்ல சந்தோஷமா இருந்தார். அப்புறம் காட்டுக்கு போனார். அங்கேயும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த ராவணன் வரும்போது, அந்த இது வரும்போது, அது ரொம்ப லேட்டர் பார்ட் ஆஃப் த ராமாயணம். ஏன்னா அந்த ரொம்ப கடைசி காலத்தில் தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் முடிச்சாரு, திரும்பி வந்தார், இருந்தார், சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தது. கண்ணனுக்கு அப்படி இல்லை, பிறந்த உடனே வந்துடுது. ஏன்னா அம்மா கிட்ட இருக்க முடியல, அப்பா கிட்ட இருக்க முடியல. அப்பா தூக்கிட்டு போய் கொற்ற மழையில தூக்கிட்டு போய் வேற ஒரு திட்டம் கொடுத்துட்ட, நீ வளர்த்துருமா இந்த குழந்தை அப்படின்ட்டு. அங்கே அவருக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தன. இவ்வளவையும் தாங்கி தன் நிலை தடுமாறாமல் எந்தெந்த நேரத்தில் யாருக்கு எப்படி எப்படி ஐடியாஸ் கொடுக்கணும், எந்தெந்த நேரத்தில் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளவையும் மிக அழகாக செய்து காட்டியவர் கண்ண பரமாத்மா. ஒரு யோகேஸ்வரன். யோகேஸ்வரன் என்னன்னா ஞானி. எப்படி இருக்க வேண்டும் அந்த கண்ணன்? அப்படிப்பட்ட ஒரு யோகேஸ்வரனாக இருக்கின்றான். அவதாரம், கண்ண அவதாரம், கிருஷ்ண அவதாரம்னு என்னன்னா ஒரு யோகேஸ்வரனுடைய அவதாரம் மகாபாரதத்துல. அந்த யோகேஸ்வரன் தன்னை உதாரணமாக காட்டாம வேற யாரை காட்டணும்? அவர் சொல்ற பகவத்கீதையில அவரை உதாரணமா காட்டாம வேற யார் காட்டினாலும் அது பொருந்தாது. ஸோ ஜனகரை சொன்னாரு உலகத்துல, என்ன எடுத்த உடனே தன்னை சொல்லிட்டு அப்புறம் நீ சொல்லுவ கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சிட்டான்னு வச்சுக்கோ. அதனால ஜனகரை பத்தி எல்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணாரு, நேர தன்னையே உதாரணமா சொன்னார். அது சொல்லும் போது எப்படி சொல்றார், மூன்று உலகத்திலும் எனக்கு யாதொரு கடமையும் இல்லை. மூன்று உலகத்திலும் எங்க போய் நான் கடமை செய்யணும்? எந்த உலகத்துல எனக்கு கடமை எனக்கு கடமையே கிடையாது அர்ஜுனா. நான் கடமைன்னா புரிஞ்சுட்டோம் இல்லையா? இதை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டியது, அதுதான் கடமை. தர்மத்தின்படி இதை நாம் நிச்சயமாக செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது கடமை. ஆனா அந்த யோகேஸ்வரனான கண்ணன் என்ன சொல்றான்னா, எந்த மூன்று உலகத்திலும் எனக்கு எந்த கடமையுமே இல்லை. நான் பெற்றிராத பேரும் இல்லை. பேரும் இல்லைன்னா செல்வம், அடையாத புகழாக இருக்கட்டும், அது வேற எதுவாக இருக்கட்டும். பெற்றிராத பேரும் இல்லை. அந்த எம்பசிஸ், two negative statements. பெற்றிராத பேரும் இல்லை. பேருனா அது புகழாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், எதுவாக. அதெல்லாம் எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு அடைஞ்சாச்சு. எல்லாம் ராஜாவாக இருந்தாச்சு, வீரனாக இருந்தார், தந்திரியாக இருந்தார், நண்பனாக இருந்தார், செல்வ செழிப்பில் வாழ்ந்தார், கல்வியா தர்ம சாஸ்திரங்களை படித்தார், திருமணம் செய்து கொண்டார், மனைவிகளோடு சந்தோஷமாக இருந்தார். என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். அவர் பெற்றிராத பேரும் இல்லை. கடமையும் இல்லை, இனி நான் அடைய வேண்டிய விஷயங்களும் எதுவுமே இல்லை அர்ஜுனா. ஆனா புரிஞ்சுக்கோ, இப்படி இருக்கிறனா நான் சும்மா இருந்தா பொறுமோ இல்லையோ? எதுக்கு உங்க பின்னாடி அலையணும்? திரௌபதி கூப்பிட்டான், அவ கூட வர்றது, இன்னொருத்தர் கூப்பிட்டான், அங்க போறது, உங்க கூட எங்கெல்லாம் சுத்தி இருக்கேன் அர்ஜுனா. இப்போ உங்ககிட்ட தேர் ஒட்டியா வந்திருக்கேன் நான்.
இதெல்லாம் கர்மாக்கள் நான் செய்கிறேன். இதெல்லாம் செய்யணுன்ற கட்டாயம் எனக்கு இருக்கான்னா கிடையாது. சரி, எதையாவது அடையணுமேங்கிறதுக்காக செய்யணுமானா அடையறதுக்கும் எதுவுமே இல்லை. அப்ப செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை, அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? பேசாம ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். அப்ப இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட மனிதன் எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருப்பான்றதையும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவன் செய்வதற்கு கடமைகளே இல்லை, அவன் இனி அடைவதற்குண்டான விஷயங்களுமே இல்லைன்னா அவன் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது அந்த 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 சூக்ஷ்மமா இருக்கிற விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அவனாலதான் அப்படி இருக்க முடியும். அடையறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப நம்மளெல்லாம் கேளுங்க, அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவர் 80 வயசு ஆகட்டும், அப்பவும் ஏதாவது கேட்டா இருக்கு. இந்த பேர குழந்தை இருக்கா, உனக்கு ஒரு பூனைல பார்த்துக்கலான் இருக்கேன், பையன் பண்ண மாட்டேங்கிறேன், சீக்கிரமா பண்ணிட்டானா அதை ஒன்று பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு தான். அப்படி இப்படி ஒரு பேர குழந்தைக்கு பூனல் ஆயிடுறது. ஒரு 11 வயசுல பார்த்துட்டார். நான் அப்போ கேட்குற, பார்த்தா சொல்லியோ கிளம்ப வேண்டியதான். இருங்கோ, 11 வயசு ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு அதை பார்த்துடலாமோ இல்லையோ, என்ன அவசரம் இப்போ? எந்த வயசுல கேளுங்க, நம்ம கிட்ட அடையிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும். அது உயிர் போறது தனக்கே தெரியும். அப்பவும் சொல்லுவா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தாக்கு பிடிச்சேன்னா சீமந்தத்தை பார்த்துடலாம். யாரு கொள்ளு பேரனுக்கு பேரம் பேத்தியோட சீமந்தம் இல்லையா? அப்ப நமக்கு அடையறதுக்கு இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமான்னா சொல்றதுக்கே இல்லை. எதாச்சும் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும், இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். லிமிட்லெஸ் அன்சாட்டிஸ்ஃபைடு சோல், மன நிறைவே இல்லாதவர்களாக நாம் வாழ்கின்றோம். இது சரியா தப்பான்ற ஆராய்ச்சி போகணும். ஆனா இது எதுக்கு சொன்னேன்னா, கண்ணன் இனி நான் பெறுவதற்கு பேர் எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மனநிறைவான வாழ்க்கையை ஒருத்தன் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக அவன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். உயர்ந்த நிலைன்னா என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் இந்த கண்ணன். ஸோ இது எதுவுமே இல்லைன்றப்ப அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அடையறதுக்கு எதுவுமே இல்லையே, சும்மா இருக்கலாமான்னா அவளால் சும்மா இருக்க முடியாது. ஏன் சும்மா இருக்க முடியாதுன்னா, லோகக்ஷேமத்திற்காக எனக்கு இனி அடைய வேண்டியது இல்லை, ஆனால் என்னை வைத்து அடைய வேண்டியவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் கர்மத்தை செய்ய வேண்டும். அவளுக்கு அந்த சிந்தனை வந்துடும். ஞானிகள் எல்லாமே பாருங்களேன், யாருமே ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை, ஆன்மீக செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. நான் சொல்றது ஞானிகளை பத்தி. நான் இந்த வேற ஞானின்னா யாருன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதற்காகவும் தனக்கென்று எதையும் வைத்து செய்யாமல் அப்படி இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த இடத்துல கண்ணன் சொல்ற என்ன, அப்போ எனினும் நான் தொழிலிலே தான் இயங்குகிறேன். ஏதாவது நானும் பண்ணிட்டே இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருக்கேன். மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் நான் நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும், அதற்குண்டானது எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் அர்ஜுனா. உனக்கும் பகவத்கீதையை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏன் நான் இந்த பகவத்கீதையை உனக்கு சொல்ல வேண்டும் அர்ஜுனா? என்கிட்ட இருக்கிற சக்திக்கு அப்படி இப்போ அர்ஜுனா என் கண்ணை பார், போ சண்டை போடுன்னு சொல்லியிருந்தானே, நீ பெட்டி பாம்பா அடங்கி போய் சண்டை போட்டு வந்திருப்ப. எவ்வளவோ மாயாஜாலங்கள் செய்த எனக்கு இதை செய்ய முடியாதா? இதெல்லாம் கண்ணன் சொல்லலை, அர்ஜுனன் கிட்ட நாம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்.
கண்ணன் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், நாம புரிஞ்சுக்கிறதுக்காக. பண்ணிருக்கலாம் இல்லையா? எதுக்கு மெனக்கெட்டு பகவத்கீதை ஒன்று சொல்லணும்? அதுதான் அந்த ஞானியினுடைய அற்புதமான பொறுப்புடைய செயல், ரெஸ்பான்சிபிள் ஆக்ட். அந்த பகவத்கீதையை அன்னைக்கு சொல்லிட்டு போன பகவான் எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னைக்கும் அது நமக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த யோகேஸ்வரன். ஏன் கொடுக்கணும்? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றேன். இதை நான் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னா, 23வது ஸ்லோகத்தை சொல்றார். நான் சோம்பல் இல்லாமல் எப்போதும் தொழில் கொண்டிராவிடின். மறுபடியும் 2 நெகட்டிவ் வேர்ட்ஸ். சோம்பல் இல்லாமல் எப்போதும் தொழில் கொண்டிராவிடின். பார்த்தா எல்லா பக்கங்களிலும் மனிதர் என் வழியே பின்தொடர். கண்ணனே ஒன்றும் பண்ணலப்பா, கண்ணனே சோம்பேறியா இருக்கான்பா, கண்ணனே எதுவுமே பண்றது இல்லப்பா. அப்ப நாமெல்லாம் என்னப்பா? கண்ணனே பண்ணலைன்னா நாம பண்ணினா நல்லா இருக்குமா? அப்ப நாமளும் பண்ண வேண்டாம் என்று எல்லாம் என் வழியை ஃபாலோ பண்ணுவோம். நான் என்ன பண்றேன்னு அதை பண்ணுவேன். இந்த இடத்துல பகவான் தன்னை தற்பெருமைக்காக சொல்லவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொறுப்புணர்ச்சியை எடுத்து காட்டுவதற்காக. அதான் ஏற்கனவே கண்ணன் சொல்லிட்டாரு, நான் பெறுவதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி. இப்ப நான் டமாரா அடிச்சுக்கிட்டா என்னை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லணும் இல்லை. ஆனால் அவர் அதான் சொல்றாரு, அந்த உயர்ந்த நிலையை அடைந்த நான் சோம்பலினால் செயல் செய்யாமல் இருந்திருந்தால் எல்லாரும் என்னை பார்த்து என்ன பண்ணிருப்பா? கண்ணனே அப்படி இருக்காம்பா, நாமளும் அப்படி இருக்கலாம்னு. அப்பா ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறாரு, முன்னாடி பையன் உட்காந்துருக்கான். அப்பா ரெட் சிக்னல் தாண்டி போறான், பையன் பார்க்கறான், பரவாயில்ல அப்பாவே தாண்டி போறான், நாமளும் பண்ணலாமே தானே தோணும். நல்லா யோசிங்க, தோணும் இல்லை? அப்ப அதான் நான் சொன்னேன், நம்ம எல்லாருக்குமே ஏதோ யோகேஸ்வரனான கண்ணனுக்குத்தான் அப்படிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது, ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் அப்படிப்பட்ட பொறுப்பு இருக்க இல்லை. முதல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா பெற்றோர்கள். அதற்கு பிறகுதான் குருவே வரார், அதுக்கப்புறம் தான் தெய்வம் வரார். முதல் வழிகாட்டி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் நடத்த வேண்டும். அதுக்குதான் இந்த இடத்துல கண்ணன் தண்ணியை உதாரணமா சொன்னான். பண்ணலைன்னா யாருமே பண்ண மாட்டான். நான் சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தேன்னா எல்லாரும் என்ன பார்த்துட்டு தூங்கிடுவா. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு எடுத்து காட்டுறாரு. எவ்வளோ பேர் நம்மெல்லாம் எவ்வளோ பேர் இவ்வளோ யோசிச்சிருப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பெற்றோர்கள் சிந்தித்திருப்பார்கள், என் பிள்ளைகள் என்னை பார்த்து வளரும், அவர்கள் நன்றாக வளர வேண்டும் என்றால் என் செயல்கள் அதற்கேற்ற மாதிரி இருக்கணும்னு எவ்வளவு பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பகவான் சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஒன்று இப்படி சொல்லிட்டாரா, நான் சோம்பேறியா இருந்தேன்னா என்னை பார்த்துட்டு எல்லாருமே சோம்பேறியா இருப்பா. ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டியை நம்ம கிரியேட் பண்றோம் பார்த்தால. அதுதான் இந்த பொறுப்புல இருக்கிறவா ஒழுங்கா இல்லைன்னா மற்றவாள் அவள் கீழே இருக்கிறவளும் ஒழுங்காக இல்லாமல் இருந்துருவா. அப்போ 24வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் தொழில் செய்யாவிட்டால், இன்னொரு பெரிய விஷயத்த சொல்கிறார், இந்த ஜனங்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். இது என்னடா இது? நான் தொழில் பண்ணலைன்னா ஜனங்கள் அழிஞ்சிருவாளா? இது என்ன நல்லா இருக்கே, இது ஓவரா தெரியல? ஏதோ நீங்க கொஞ்சம் கண்ணா நீ சொன்ன கொஞ்சம் நானும் ஒத்துன்ட்டேன் முன்னாடி சொன்னது, ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ ஒண்ணுமே பண்ணலைன்னா ஜனங்களே அழிச்சிருவாளா? ஹவ் இஸ் தட் பாசிபிள் கண்ணா? கொஞ்சம் ஓவரா இல்லை? அதுக்கு கண்ணன் சொல்றாரு, இப்படியெல்லாம் தோணும். அர்ஜுனுக்கு கூட தோணலாம், நமக்கும் பகவத்கீதை கேட்கின்ற நமக்கும் தோணலாம். கூடவே என்ன சொல்றார்? குழப்பத்தை நான் ஆக்கியோன் ஆவேன், தன்னைத்தான் சொல்கிறார். இதற்கு காரணகர்த்தா யாரு? நான் செயல் ஈடுபடாமல் இருந்தால்
இந்த ஜனங்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள் என்றால் எப்படி அழிந்து போவார்கள்? நான் செயலற்று இருப்பதனால் ஒரு குழப்பத்தை நான் ஆக்கியவனாகிறேன். எப்படிப்பட்ட குழப்பத்தை ஆக்கியவனாகிறேன்? இந்த மக்களை எல்லாம் கொல்வேன் ஆவேன். அந்த பொறுப்பை தன் தலையின் மீது கண்ணன் போட்டுக் கொள்கிறான். நான் செயல்படவில்லை என்றால் ஜனங்கள் குழம்பி போய்விடுவார்கள். குழம்பி போயிடுவான்னா என்ன அர்த்தம்? டெல்யூஷன், பிரமை. அதுதான் இந்த இடத்துல குழப்பம் சொல்றார். பிரமை. என்ன பிரமை? மாயாதான் உண்மை என்று அதன் பின் அலைய ஆரம்பித்து விடுவார்கள். எது உண்மை இல்லையோ அதை உண்மை என்று நினைக்கின்ற ஒரு குழம்பிய மனநிலைக்குள் அவர்கள் போய்விடுவார்கள். அப்படி அவெல்லாம் போகிறதுக்கு நான் காரணம் ஆயிடுவேன், நான் தான் காரணம் அப்படின்ற. எப்போ நான் செயல் செய்யாமல் இருந்தால் நான் காரணகர்த்தாவாக ஆகிவிடுவேன். குழப்பம். அந்த குழப்பம்ங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, அந்த குழப்பம்ங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, தர்மம் எது அதர்மம் எது என்று புரியாமல் ஏற்படுகின்ற குழப்பம். அதர்மத்தை தர்மம் என்று நினைத்து அதன் வழியில் வாழுகின்றது. அறியாமையினால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கெல்லாம் யாருடா பொறுப்பாவாங்க? நான் தான் ஆவேன்றார் கண்ணன். அவளை சொல்லல. ஏன் மற்றவாள் அவளை எதுக்கு குறை சொல்லலை? இந்த இடத்துல பகவான் எதுக்கு தன் மீது தலையை போட்டு அந்த இது போடுகிறார் அப்படின்னா, மனிதன் இயல்பாகவே ஆசையோடு பிறந்தவன். ஆசையோடு பிறக்கின்ற மனிதனுக்கு அந்த ஆசையின் தூண்டுதலால் அவன் பல செயல்களில் இறங்கி விடுகிறான். அவன் செயல் புரிகின்ற பொழுது அந்த செயலின் நோக்கம் என்னன்னா, இந்த பலனை அடைய வேண்டும் என்று. அவன் செயலின் நோக்கம் என்ன? இந்த பலனை அடைய வேண்டும் என்று. பலனை அடைய வேண்டும், அந்த ஆசையை தீர்த்துக்கணும்னு சொல்லி அவன் ஏதாவது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு, ஒரு ஆசை அடையிறதோடு நின்றுடுறது இல்லையே. இன்னொரு விஷயத்தில் வரும், அதுக்கப்புறம் இன்னொன்று, அப்புறம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக அனுபவிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக அனுபவிக்கலாமே. அப்போ அது பெருசாக இன்னும் பெருசாக அனுபவிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவன்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும். அவன் நினைக்கிறது அவனுக்கு கிடைக்கணும். அவன் நினைக்கிறது வேற ஒருத்தனுக்கு கிடைச்சிருத்துன்னு அவனால் ஒத்துக்க முடியாது. பகவான் 16வது அத்தியாயத்தில் தெய்வீக சம்பத்து ஆசுரி சம்பத்தை பற்றியெல்லாம் சொல்லுவார். அப்போ நம்ம அங்கே பார்ப்போம் அது என்ன எப்படி ஆகும்ட்டு. அப்போ இந்த இடத்துல குழப்பம்னா என்ன அர்த்தம்னா, இந்த கன்ஃபியூஷன்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு பதிலாக டெல்யூஷன்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். என்னன்னா, எது சரி எது தவறு என்று புரியாமல் தவறான வழியை சரியான வழி என்று எடுத்து அதன் வழியில் நடக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் பாவம். அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை அவர்கள் செய்யவில்லை என்றால் அதை செய்யாமல் இருப்பதே பாவம். நம்மளுக்கெல்லாம் என்ன கடமை இருக்கோ அந்த கடமை நம்ம செய்யலைனாலும் அது பாவம்ன்ற. செய்யக்கூடாததையும் செய்வது பாவம். தர்மத்தின்படி நம்முடைய வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது அல்லது செய்யக்கூடியவை அல்ல என்று சொல்லி இருக்கிறதோ அவற்றை செய்கின்ற பொழுது அதுவும் பாவமாக மாறிவிடுகிறது. இனி மூணாவது என்ன சொல்லலாம், செய்ய வேண்டியவர்கள் செய்யத்தக்கதை செய்யவில்லை என்றால், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அது எல்லாருக்குமே பொருந்தும். மூணாவதாக நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னா சான்றோர்களை பற்றி பேசுகிறோம். ஏன்னா செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் அந்த நிலையை அடைந்து விட்டார். சான்றோர்கள் சிஷ்டாச்சாரகர்கள் அவர்கள் யாருன்னா அந்த நிலையை அடைந்தவர்கள். செய்ய வேண்டியவர்கள்
செய்யத்தக்கதே. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னா மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய செயல். அதை செய்யவில்லை என்றால் உலகுக்கே பாவம். முதல்ல 2 சொன்னதும் யாரு? அந்த தனிப்பட்ட நபருக்கு பாவம். செய்ய வேண்டியதை செய்யலைன்னா பாவம் யாருக்கு? அந்த தனிப்பட்ட நபருக்கு. யார் அவருடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம். அதே மாதிரி செய்யக்கூடாத, தர்மத்தில் சொல்லப்பட்ட செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் பாவம். யாருன்னா அந்த தனிப்பட்ட நபருக்கு. ஆனா இந்த சான்றோர்கள் இருக்கா பார்த்தா, அவ செய்ய வேண்டியவர்கள், ஆனால் செய்ய வேண்டியது செய்யாமல் விட்டு விட்டால் உலகுக்கே பாவம். ஏன்னா எல்லாருமே தப்பான வழியில போக ஆரம்பிச்சிடும். வழிகாட்டி இல்லைன்னா என்ன பண்றது? இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்ட்டு. சான்றோர்கள் யாருன்னா அதே ஜிபிஎஸ் தான். யாருன்னா குரு பொசிஷனிங் சிஸ்டம். அந்த ஜிபிஎஸ் என்னன்னா குரு பொசிஷனிங் சிஸ்டம். அந்த ஜிபிஎஸ் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அப்புறம் மற்றவாள்லாம் எப்படி கரெக்டான இடத்துக்கு போய் சேருவா? அப்போ உலகத்துக்கே பாவமா போயிடுறது. அதான் இந்த சான்றோர்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார், செய்யக்கூடாததை செய்பவர்கள் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆள் இல்லை நல்ல வழியை காட்டுறதுக்கு அப்படின்றப்போ தீய வழியை காட்டக்கூடியவர்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும்னு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோ, சான்றோர் இல்லைன்னா தப்பா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அவன் கை உங்க இதுதான்டா கரெக்டான வழி, இப்படிதான்டா பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் தப்பான வழியில கூட்டின்னு போயிடும். அனதர் பிக்கஸ்ட் டேஞ்சர். இன்னைக்கு அப்படிதானே நடந்துட்டு இருக்க நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்மளுடைய சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்லை வேற எந்த விஷயத்துல வேணா எடுத்தும் போல மக்களை குழப்பி தவறான பாதையில் எடுத்துட்டு போறவா நிறைய பேர் இருக்கா. அதே சோசியல் மீடியால அறம் சார்ந்த தர்மம் சார்ந்த விஷயங்களை சொல்லி மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் இது பிரச்சனையாகும், பாவத்தை சேர்க்கும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். அந்த கணக்கை நாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் எப்படி இருக்கு. அப்போ இந்த இடத்துல பகவான் எப்படி இந்த உலகமே அழியும் சொல்றாருன்னா, இந்த மக்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், அதுக்கு நான் காரணமாகி விடுவேன்னா அந்த சான்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை சொன்னார். அது எப்படி நடக்கும்ங்கிறத இங்க பார்த்தோம். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், அது எப்படி நடக்கும்ங்கிறத மனசுல கவனம் வச்சுக்க. அதாவது செய்ய வேண்டியவர்கள், அதாவது அவரவருடைய கடமைகளை அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 2, தப்பான விஷயங்கள், அதர்மமான விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாமே அவரவருடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆனால் சான்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் விட்டுவிட்டால் உலகத்திற்கே பாவமாகும். உலகமே பாவமா மாறிடும். சான்றோர்கள் செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யலேன்னு அவர்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறத நாம பார்த்தோம். மற்றவர்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கும். எப்படி அது பாவமாகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு சரியான வழி கிடைக்காது, அதனால அவள் தப்பான வழியில போவா. இதனால உலகத்தில் இருக்க பாவங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், பாவாத்மாக்கள் அதிகமாகும். ரெண்டாவது என்னன்னா, அந்த பாவாத்மாக்களில் கொஞ்சம் பவர் வந்தவன் என்ன பண்ணுவான்னா மற்றவர்களை பாவ வழியில கூட்டிட்டு போயிடுவா, தப்பான வழியில கூட்டிட்டு போயிடுவா. அப்படி இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விடும். அதற்கு நான் காரணமாகி விடுவேன். அதனாலதான் உலக நன்மைக்காக அர்ஜுனா கேட்டுக்கோ, நானே கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது உலக நன்மைக்காகத்தான். அதனால அர்ஜுனா, நீ என்ன பண்ற? உன் கடமை நீ செய். நீ என்ன பண்ற? உன் செயலை நீ செய் அப்படின்னு சொல்லி 24 சொன்னவர் 25 என்ன சொல்றாரு? நான் மறுபடியும் அர்ஜுனனை விடுறதா இல்லை, மறுபடியும் அப்பப்போ கூப்பிடுறாரு. பாரதா, அர்ஜுனா, இங்க இன்னொரு சூப்பர் பாயிண்ட பகவான் சொல்றார். ரொம்ப ஆழமா கவனிக்கணும்.
அறிவில்லாதோர் செய்கையில் பற்று உடையோராய், ஆழமான ஸ்டேட்மெண்ட் இது. அறிவில்லாதோர் செய்கையில் பற்று உடையோராய் எப்படி தொழில் செய்கிறார்களோ அப்படியே அறிவுடையோன் பற்றை நீக்கி உலக நன்மையை நாடி தொழில் செய்ய வேண்டும். பற்றை நீக்கி உலக நன்மைக்காக தொழில் செய்ய வேண்டும். எதோட கம்பேர் பண்றார் பாருங்க. அந்த கம்பேரிசன் பண்ணணும்னா அந்த காலத்திலேயே, கிருஷ்ணர் இருக்கிற காலத்திலேயே அது நடந்திருக்கணும். என்ன கம்பேரிசன்? முதல் லைன்ல என்ன சொல்றாருன்னா, அறிவில்லாதோர் அப்படின்னா இந்த இடத்துல யார சொல்றாருன்னா, தர்மத்தை பற்றி அறியாமல் அதர்ம வழியில் வாழக்கூடியவர்கள், அறிவில்லாதவர்கள். தர்மத்தை அறிந்தவர்களும் அதர்ம வழியில் வாழலாம். ஆக அறிவில்லாதவர்கள் என்றால் செய்யக்கூடாததை செய்கின்றவன் அறிவில்லாதவன். நம்மளும் திட்டுறோம், உனக்கு அறிவு இருக்காடா? யாரை பார்த்து அறிவு இருக்கான்றோம்? கரெக்டா பண்றவனை பார்த்து சொல்ல மாட்டோம். கரெக்டா எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யாம மாத்தி செய்யறவனை தான் நம்ம அறிவில்லாதவன் சொல்றோம். அதே அர்த்தம் தான் இந்த இடத்துல வருது. பகவான் அறிவில்லாதோர் சொல்லும்போது என்னன்னா, தர்ம வழியில் வாழாமல் அதர்ம வழியில் வாழக்கூடியவர்கள். அவெல்லாம் எப்படி பண்றான் அவன் வேலையை? பற்றோடு அப்படின்னு அர்த்தம், அவ்வளவு தீவிரத்தோடு செய்யறான். தப்பு செய்யறவன பாருங்க, அந்த மக்களை மயக்கி தப்பான வழியில கூட்டிட்டு போறவா பேசுற பேச்செல்லாம் கேளுங்களேன். அவ்வளவு கன்வின்சிங்கா, அவ்வளவு பவர்ஃபுல்லா, அதுக்காக அவன் மாறி உழைப்பான். திட்டினாலும் பரவாயில்ல, நினைச்ச மாதிரி நடக்கலைனாலும் பரவாயில்ல, விடமாட்டான். பகவான் நினைச்சா அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிடிவாதான் நம்ம கிட்டையும் வரணும். எப்படி வரணும்னா, அவனுக்காக ஒன்றை அடைய வேண்டும் என்று பிடிவாதத்தோடு செய்து கொண்டிருக்கின்றான் அதர்மத்தை. நாம் என்ன செய்யணும்னா, நமக்காக அந்த பற்றை நீக்கி, நமக்காக அல்லாமல் உலக நன்மைக்காக, ஆனால் அதே பிடிவாதத்தோடு செய்ய வேண்டும். அதே பிடிவாதத்தோடு செய்ய வேண்டும். தப்பு செய்யறவன் எவ்வளவு கன்வின்சிங்கா, கன்விக்ஷனோட, முயற்சியோட செய்யறானோ, அதே கன்விக்ஷன், அதே கன்வின்சிங் பவர், அதே விடாமுயற்சியோட. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த இடத்துல மைனஸ் என்ன சொல்ற? மைனஸ் த பற்று, வைராகியத்தை விட்டுவிடு. பற்றை நீக்கி நீ செய், ஆனா அவனுக்கு இருக்கிற தீவிரம் உனக்கு வரணும். நம்மளாம் நல்லா யோசிக்க. இந்த பண்டிகைகளாக இருக்கட்டும், நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள் அந்த பிடிவாதத்தோடு அதை பிள்ளைகளிடத்தில் செல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம், ரொம்ப டீப்பா ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டோம். அதிலிருந்து வெளியில வர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வழி கிடையாது. ஆனாலும் முயற்சிங்கிறது எப்பவுமே இருக்கணும். அது கொஞ்சம்னா கொஞ்சம் பலனை தரட்டும். ஒரு பெரிய டேமேஜில் அந்த அணில் மாதிரி. எந்த அணில்? ராமாயணத்தில் ராமர் பாலம் கட்டும்போது ஒரு அணில் ஓடி ஓடி பண்ணிட்டு போச்சு பார்த்தல. அந்த அணில் மாதிரி ஒரு சின்ன பலன் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஃபேண்டாஸ்டிக். நாளைக்கு சிறுதுளி பெருவெள்ளம், சின்ன சின்ன பலன்கள் ஒன்றாக சேர்ந்து பெரிய பலனாக மாறலாம். ஏன்னா இன்னைக்கு we got sucked into certain things very deeply. யார் இதற்கு காரணம், யாரை குறை சொல்லுவது, அதுல பிரயோஜனமே இல்லை. இவாளால கெட்டு போச்சு, அவளால கெட்டு போச்சு, அதை பேசி பிரயோஜனமே கிடையாது. என்ன பண்ணணும்னா, நாம நம்முடைய தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவனை திருத்தறதுக்கு வேண்டாம்,
நம்மளை திருத்திக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். திருத்திக்கிறதுக்கு வழி இருந்ததுன்னா நாம நம்மளை திருத்திக்க ஆரம்பிப்போம். பிறகு நம்மளை அறியாமலேயே யாருக்காவது நாம் ஒரு முன்னுதாரணமாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. லட்சத்துல ஒருத்தன் என்னை பார்த்து, அவர் அப்படி இருந்தாருங்க, அவரை மாதிரி இருக்கணுங்க, பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, அவங்கள மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தேன் இல்லைங்க, அப்படி தாங்க வாழணும், அவங்க தாங்க எனக்கு முன்னுதாரணம், அவங்கள பார்த்து தாங்க நான் இப்படி வாழ ஆரம்பித்தேன். லட்சத்தில் ஒருவராக இருக்கலாம். ஸ்டில் யூ ஹவ் அச்சீவ்ட் யுவர் கோல். அது எப்படி சாத்தியமாகும்? உபதேசம் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு போச்சுன்னா பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். 2 வாட்டி டாக்டர் கிட்ட ஒரு எயில்மெண்ட்டுக்காக நம்ம போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நாமளே டாக்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் யாருக்காவது அந்த வியாதி வந்ததுன்னா மருந்து பேர்ல இருந்து அந்த வியாதியோட பேர்ல இருந்து அப்பப்பா பயங்கரம். இது யார் வேணும்? அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கூகுள் யுகத்தில் anyone can know anything and talk anything and advise anything to anyone. அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. But who is a successful teacher now? The one who practices is a successful teacher. I should not tell others what you should do. They should see me and follow. Or I don't want even follow. They should see me and learn from me. அவர்தான் ஒரு உண்மையான போதகர், ஆசிரியர், என்ன வேணாலும் சொல்லுவோம், அறிவுரையாளர். தமிழை சொல்லுவோம் இல்லையா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இருந்த முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் 21வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக நாம் யாருக்கோ முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றோம். அதை மறுக்கவே முடியாது. அவர்களை மனதில் வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்ளும் போது நாம் ஒரு நல்ல உதாரணமாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கு. நாமே ஒரு சிறந்த உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஒரு வழிகாட்டியாக அல்லது ஒரு காரணமாக மாறும். அதான் இந்த இடத்துல பகவான் இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான மேட்டர் கிடையாது. அப்ப நாம என்ன சொல்றாருன்னா, பற்றோடு தவறான அதர்ம வழியில் சென்று, பற்றுக்காக அதர்ம வழியில் சென்று அவ்வளவு தீவிரத்தோடு முயற்சி செய்து அவன் அடைகின்றவன் அவனைப் போல பற்றை நீக்கி, ஆனால் அதே பிடிவாதத்தோடு, அதே தீர்மானத்தோடு, அதே நிச்சயத்தோடு, அதே விடாமுயற்சியோடு நீ செய்வாயாக. எதுக்காக? உலக நன்மையை நாடி தொழில் செய்ய வேண்டும். உனக்காக இல்லை, உலக நன்மைக்காக. தமிழ்ல இன்னொரு பழமொழி இருக்குங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். 2 அர்த்தத்துல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ஒரு அது அந்த பழமொழி சொல்லப்பட்ட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, ஊரார் பிள்ளை யார் அப்படின்னா, தன் வீட்டிற்கு மருமகளாக வரக்கூடியவள். யாரோ பெத்த பிள்ளை, அது நம்ம வீட்டுக்கு மருமகளா வருது. ஊரார் பிள்ளை. ஊட்டி வளர்த்தாள், அந்த பெண்ணை நன்றாக கவனித்துக் கொண்டாள். தன் பிள்ளை என்றால் தன் வம்சத்திற்கு வரக்கூடிய பிள்ளை நன்றாக வளரும். அதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் அல்லது அதனுடைய நோக்கம். அதுதான் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளை நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மருமகளோட வயத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை நம்முடைய அடுத்த வம்சமாகப்பட்டது மிக சிறந்த வம்சமாக இருக்கும் அப்படின்ற. ஊட்டி வளர்த்தல்ங்கிறது வெறும் சோறு போட்டு வளர்க்குறது கிடையாது. நல்ல பண்பாடு, அந்த குடும்பத்தினுடைய கலாச்சாரம், அந்த குடும்பத்தினுடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே அந்த புதுசாக உள்ள வரக்கூடிய மருமகளுக்கு ஊட்டி வளர்க்கின்ற பொழுது அந்த மருமகளாகப்பட்டவள் அற்புதமான இன்னொரு குழந்தை அந்த வம்சத்துக்கு கொடுக்க போகிறாள். இது செயின், இது ஒரு சங்கிலி, அறுபடாமல் இருக்க வேண்டும். ஆனா நாம கதையில எல்லாம் என்ன படிக்கிறோம்? மாமியார் மருமக சண்டை.
வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணமே ஒரு பொண்ணு வந்துடுது அப்படின்னா அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் எப்படி தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். மாமியார் என் பிள்ளை அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், தான் கண்ட்ரோல், இந்த ஆட்டிடியூட். ஆனால் இது அற்புதமான பழமொழி. இன்னொன்று மேம்போக்கான அர்த்தம். ஊரில் இருக்கிறவாளெல்லாம் நாம் நல்லா ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா அவெல்லாம் நம்மளை ஊட்டி வளர்ப்பான். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க. இந்த கதையை நம்ம எந்த இடத்துல வேணாலும் பொருத்திக்கலாம், ஆனால் இந்த இடத்துல பொருந்துற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ராஜசபைக்கு ஒரு 10 அறிவுடையவர்கள் வந்தார். கல்வி கற்று சிறப்பு எய்தியவர்கள் வந்தார்கள், சான்றோர்கள். அந்த ராஜா கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொன்னேன். ராஜாக்கு கேட்டோன்னு மகிழ்ச்சி. ஆனால் அந்த ராஜாக்குள்ள ஒரு கர்வம் இருந்தது. என்னதான் இருந்தாலும் நான் ராஜாப்பா, நீ எவ்வளவுதான் உனக்கு அறிவு இருந்தாலும் என் கீழே இருக்கிறவன் தான். ஒரு கர்வம். இவளுக்கு தன்னுடைய கர்வத்தை காட்டணும், தன் சக்தியை காட்டணும். இவங்களுக்கெல்லாம் அறிவாளிங்கிறாங்களே, அவளை முட்டாளாக்கணும்னு நினைச்சான். ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணினா, நீங்கள்லாம் கண்டிப்பாக இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போனேன், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட்களை ஏற்பாடு பண்ணி, அப்பா அவங்க நல்ல விருந்து சாப்பிடணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன். என்னன்னா, நீங்கள் யாருமே சாப்பிடும்போது உங்கள் கையை மடக்கி வாயில் சாப்பாடை போட்டுக்கூடாது. இந்த முட்டியை மடக்கி வாயில் போட்டுக்கூடாது. சாப்பாடை எடுத்து இப்படி தானே போட்டாகணும், இதை மடக்கக்கூடாது, மடக்காமல் சாப்பிடணுன்ட்டு. நான் நல்ல அற்புதமான விருந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். போயிட்டேன். வந்து இவங்களை மடக்கிக்கலாம், என்னையா நீங்கள்லாம் அறிவாளின்னு கேட்டுக்கலாம், நம்மளுடைய பவரையும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு போனார். 1 மணி நேரம் கழிச்சு வந்தார். பார்த்தா டைனிங் டேபிள் காலியாக இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, எல்லாம் ஏன் போட்டு அக்காடான்னு உட்காந்துருக்காங்க. ராஜா கேட்டால், என்ன எல்லாம் சாப்பிட்டீங்களா? ராஜா, அற்புதமான விருந்து, இப்படி ஒரு விருந்தை நாங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா. சாப்பிட்டல, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டேன், எனக்கு கையை மடக்கப்படாதுன்ட்டு. ஆமாம் ராஜா, உங்கள் கண்டிஷனை நாங்கள் மீறுவோமா? நீங்கள் ராஜாவாச்சே, அப்புறம் எப்படி சாப்பிட முடிஞ்சது? அங்கே இருக்கிற ஆள்கிட்ட கேட்டாங்க, இவங்க எப்படியா சாப்பிட்டாங்க கையை மடக்காமன்னா. அங்கே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சொன்னார், சார் இவங்க யாருமே கையை மடக்கவே இல்லை ராஜா, ஒருத்தர் கூட கையை மடக்கி அவங்க வாயில் போட்டுக்கவே இல்லை சாப்பாடு, அப்புறம் எப்படி சாப்பிட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஊட்டி விட்டாருங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பாடு எடுத்தாரு, கையை மடக்கல, அப்படியே நீட்டி கொண்டு போய் இன்னொருத்தர் வாயில போட்டாரு. அவர் சாப்பாடு எடுத்தாரு, கையை மடக்கல, அப்படியே நீட்டி இன்னொருத்தர் வாயில போட்டாரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இந்த மனப்பக்குவம், இந்த ஒரு பக்குவம் வரணும் இல்லையா? இதெல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள், அதுதான் அவெல்லாம் சான்றோர்கள், கற்றோர்கள். அந்த கற்றோர்கள் ஏன்னா சான்றோன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களிடத்தில் அகந்தை இருக்காது, அவர்களிடத்தில் கர்வம் இருக்காது. அந்த அகந்தையும் கர்வமும் இல்லாததுனாலதான் இப்படி ஒரு சவாலான சூழ்நிலையை அரசர் கொடுத்துட்டு போன உடனே அவன் என்ன பண்ணினான்னா, நான் உனக்கு ஊட்டுறேன்பான்னா, நீ எனக்கு ஊட்டுற, நல்ல ஐடியா இருக்க, அதே மாதிரி நான் உனக்கு ஊட்டுறேன், நான் 10 பேரும் சாப்பிட்டாங்க. அதுதான் சான்றோருக்கு உண்டான லட்சணம். அரசன் சான்றோன் இல்லை, அவன்கிட்ட கர்வம் இருந்தது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்க. இந்த மாதிரி நம் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாற வேண்டும். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை என்னன்னா, இந்த உலகமே சிறப்பாகும். என் பிள்ளை யாருப்பான்னா இந்த உலகம் தான். இந்த உலகம் சூப்பராக வளரணும் அப்படின்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர் அப்படின்னா, என்னால் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பல பேர் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றேன். இதன் மூலியமாக சில பேர் மாறுவார்கள். அவர்கள் செய்கின்ற சில நல்ல விஷயங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அது சிறப்பாக இருப்பதற்கு ஒரு அரணாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொன்ன, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை அவர் சொல்லிட்டார். ஓகே, அவெல்லாம் எப்படி பற்றோ அந்த அளவுக்கு அவள்கிட்ட இருக்கக்கூடிய தீவிரம் சான்றோர்களாகிய நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய சுயநலத்திற்காக, அவர்களுடைய சுகத்திற்காக செய்கிறார்கள். நாம் உலக நன்மைக்காக செய்வோம் அப்படின்னு 25 சொன்ன பகவான் 26வது ஸ்லோகத்துக்குள்ள 26வது ஸ்லோகத்துல இன்னொரு அற்புதமான விஷயத்தை சொல்றார்.
நீ உலக நன்மைக்காக இதெல்லாம் செய்யி, உங்ககிட்ட இருக்கிற அறிவை கொண்டு போய் எல்லாருக்கிட்டே சேர்த்து விடு, அவளுக்கும் அறிவு கிடைக்கட்டும், அவளும் நல்லா வரட்டும், அதுதான் சான்றோனாகி உன்னுடைய பொறுப்பு, அதை நீ செய் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு கூடவே அதுதான் பகவத்கீதையில் ஒரு அற்புதமான விஷயம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கல. சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயம். இங்கே பாருங்க, அர்ஜுனன் இந்த இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சது? அர்ஜுனன் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டான், ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்டான். அந்த சிம்பிளான கேள்விக்கு டைரக்டா ஒரு பதில சொல்லிட்டு போலாம்ல. நீ எனக்கு எது உகந்தது அதை சொல்லு கண்ணா, கர்ம யோகமா ஞான யோகமா? நீ ரொம்ப அழகா சொல்லி சொல்லி என்னை குழப்பிட்ட, இப்போ எனக்கு கரெக்டா சொல்லு எதுன்னு. அதை ஒன்றத்தை சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் அதை சொல்லாமல் டைரக்டா சொல்லி என்ன, எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஒரு ஒரு நேரடியான ஒரு பதில் மூலியமாக ஒரு பெரிய விஷயம் மற்றவர்களுக்கு புரிந்து விடுமான்னா முடியாது. அது இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம், எல்லாருக்குமே குவிக் ஆன்சர் தான் வேணும், ஷார்ட் ஆன்சர் தான் வேணும். கேட்டால் வளவளவெல்லாம் சொல்லாத, எஸ் ஆர் நோ சொல்லுன்றான், எஸ் ஆர் நோ சொல்லிடுறான். அவனுக்கு ஒரு மண்ணும் புரியாது. இவ்வளவு சப்ஜெக்ட் உள்ள இருக்கும்போது எஸ் நோ ஆன்சர்ல இருந்து எப்படி ஒரு அறிவு கிடைக்கும் நமக்கு? அதை இப்போ அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா உனக்கு வந்து கர்ம யோகம் தான் கரெக்டுன்னு சொன்னா அர்ஜுனன் யோசிப்பான், எதுக்கு எனக்கு கர்ம யோகம் தான் கரெக்டுன்னு சொன்னேன், என்ன ஏது? அப்போ எவ்வளோ சொல்லிட்டு வர்றாரு பாருங்க பகவான். பகவத்கீதையுடைய ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கல. எதுக்குன்னா 26வது ஸ்லோகத்தை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஏன்னா இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்க, லோகக்ஷேமத்திற்காக சிஷ்டாச்சாரகன் கர்மாக்களை செய்ய வேண்டும், கர்மாக்களை செய்து மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஞானம், அந்த தர்மம் போன்ற அறிவு, இவை எல்லாத்தையும் மற்றவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது எதற்காக? உலகக்ஷேமத்திற்காக சொன்னவர் 26வது ஸ்லோகத்தில் அழகான இன்னொரு விஷயத்தை எடுத்து சொல்ல, யாருகிட்ட சொல்லணும்னா யாருகிட்ட சொல்லக்கூடாது. இதை நான் கேட்டேன. அப்ப கண்ண இவ்வளவு நேரம் சொல்லு சொல்லு சொன்னவர் டக்குன்னு ஒரு பிரேக் போடுறாரு. என்னன்னா, கவனி நில் கவனி. என்னன்னா, எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காது, எல்லார்கிட்டையும் சொல்லாது, அதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏன்னா செவிடங்காதுல சங்க ஊதினா எப்படி இருக்குன்னா வேஸ்ட். அவங்கிட்ட காது இருக்கு, உங்ககிட்ட சங்கு இருக்குங்கிறதுக்காக நீ ஊதின என்னன்னா கேட்காத காது. எவ்வளவுதான் நீ சங்க அற்புதமாக ஊதினாலும் அங்க பிரயோஜனமே இல்லை. அப்போ பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. ஒரு அற்புதமான காஷன் இந்த இடத்துல நமக்கு சொல்றார். எப்படி சொல்றார்? 26வது ஸ்லோகத்துல, அறிவுடையோன் தொழிலில் பற்றுதல் கொண்டு அஞ்ஞானிகளுக்கு புத்தி பேதம் விளைவிக்க கூடாது அப்படின்றான். தொழில் செயல்களில் பற்றோடு வாழக்கூடியவனுக்கு அவன் யாருன்னு சொல்றார். அவனுக்கு என்ன அடையாளம் கொடுக்கிறார் பகவான்? அஞ்ஞானிகள், ஞானம் இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள். எதனால்? பற்றின் மீது கவனம் வைத்து செயல் செய்கின்ற இப்படிப்பட்ட அறிவு இல்லாதவர்களிடத்தில் புத்தி பேதம் விளைவிக்க கூடாது. அவங்கிட்ட போய் கண்ணா நீ செய்யறது தப்பு, இப்படி அதான் புத்தி பேதம். புத்தி பேதம்னா என்ன? நீ செய்யறது தப்பு, இது செய்யறதுக்கு இப்படிதான் செய்யணும், அதான் கரெக்ட். அந்த டிஃபரன்ஸ் எடுத்து காட்டுறது. விளைவிக்க கூடாது. அவன் யோகத்தில் நின்று தொழில் செய்து எல்லா தொழில்களையும் கவர்ச்சி உடையவனாக ஆக்க வேண்டும். அப்ப ஞானிக்கு இன்னொரு லைன் சொல்றார் அந்த இடத்துல, அவன் யோகத்தில் நின்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் செய்யக்கூடிய செயல்களை, அதாவது என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். பற்றின் அடிப்படையில் தான் அவர்கள் கர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் நீ அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா நிறை குடம் தழும்பாது. அதுவும் தமிழ்ல ஏகப்பட்ட அற்புதமான பழமொழிகள் இருக்கு. நிறை குடம் தழும்பாது. ஒருவேளை தழும்புற குடமா இருந்ததுன்னு அவளுக்கு சொல்ற அட்வைஸ் இது பகவான். ஏன்னா உனக்கு ஏதோ 4 விஷயம் தெரிஞ்சது ஊருக்கு பூரா போய் சொல்லிட்டு இருக்காது. நீ செய்யறது தப்பு. நான் இப்போ நம்மெல்லாம் சில பேர் பார்க்கலாம், இந்த பகவத்கீதையில் நான் அதை கேட்டேன் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவாளை அளந்து பார்க்கறது, மற்றவாளை அளந்து பார்க்கறது. அதெல்லாம் வேண்டாம். உனக்கு 4 விஷயம் தெரியுமா,
அதை நீ செயல்படுத்து, உன்னோட செயலில் கொண்டு வா. அடுத்தவள்கிட்ட போய் அதை அட்வைஸ் கொடுக்காது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் பார்த்து யூடியூப்பில் சொன்னால் அப்படி பண்ணாதீங்க, யூடியூப்பில் சொன்னால் இப்படி பண்ண. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்க. யூடியூப்பில் யாரோ என்னையோ சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பற்றோடு பற்றின் அடிப்படையில் செயல்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அறிவில்லாதவர்களிடத்தில் போய் புத்தி பேதத்தை எடுத்து சொல்லாதே. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்னதான் பண்ணணும்னா திருப்பி அதையும் சொல்றார், நீ வாய்ப்பேச்சு பேசின்னு இருக்காத, அவன் யோகத்தில் நின்று தொழில் செய்து. எப்படி ஞானியை பற்றி சொல்றார், அவன் யோகத்தில் நின்று தொழில் செய்து எல்லா தொழில்களையும் கவர்ச்சி உடையவனாக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஞானியாகப்பட்டவன். அதனால தான் ஞானிக்கும் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் செய்யணும். அந்த நீ என்கிட்ட வா, நான் உங்ககிட்ட வர மாட்டேன், நீ என்கிட்ட வா. ஏன்னா நீ என்கிட்ட வான்னா 100 பேர்கிட்ட சொன்னால் 10 பேர் தான் வருவான். ஏன்னா அந்த 10 பேருக்கு தான் என்கிட்ட இருக்கிறது வேணும். பாக்கி 90 பேருக்கு என்னன்னா அவனுக்கு வேற ஏதோ வேணும், அவனுக்கு இன்னும் டைம் ஆகலை, டைம் ஆனப்புறம் வருவான். கேட்ராக்ட் சர்ஜரி மாதிரி, கண்ட கான்ட்ராக்ட் இருக்கேன்னு எல்லாருக்கும் டாக்டர் சர்ஜரி பண்ண மாட்டார். அதுக்கு ஒரு லெவல் வரணும்னு சொல்லுவேன். இந்த லெவல் வந்தப்பறம் நீங்கள் சர்ஜரி பண்ணுங்க, அப்போ நீங்கள் என்கிட்ட வாங்கோ, உங்களுக்கு தான் நான் கரெக்டான ஆள். மற்றவாளுக்கு அவெல்லாம் வெயிட் பண்ணிட்டோம், அவளுக்கு இன்னும் டைம் வரல. பட் தே ஆல்சோ ஹாவ் டு கம், தே வில் கம் ஒன் டே, பட் நாட் நவ். அதனால் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் போய் சர்ஜரிக்கு வாங்க, உங்களுக்கு கண்ணு சரியானு சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவன் யோகத்தில் நின்று தொழில் செய்து, அந்த தொழிலை எப்படி செய்யணுமா, கவர்ச்சி உடையவனாக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மற்றவர்கள் அதை பார்த்து கவரப்பட்டு வர வேண்டும். கவரப்பட வேண்டும்னா கவரப்பட வேண்டும்னா அது தமிழில் இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், கவர்ச்சின்னு வரும். அது கவர்ச்சிங்கிறதுனால என்னெல்லாமோ பண்ணணும்னு இல்லை. ஏன்னா என்னெல்லாமோ பண்ணிட்டு அங்கேருந்து அதன் அடிப்படையில் வர்றவன் எப்படி இருப்பான்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா ஆசிரமத்தையே நார் அடிச்சுட்டு போயிடுவான். அதெல்லாம் சொல்லலை, யோகத்தில் நின்றுன்னு சொல்றார் பகவான் அந்த இடத்துல வார்த்தை. அப்படின்னா அந்த கர்மத்தை யோகமாக செய், அந்த கர்மத்தை நீ யோகமாக செய்கின்ற பொழுது 10 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணு. அதான மகாபெரிவாலாம் பண்ணிட்டு இருந்தார் ரமண மகரிஷியார். எதுக்கு ஒரு ஆசிரமத்தை கட்டி பல பேர் அங்கே வர்றதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி, ஏன்னா அவ செய்யறத நிறைய பேர் பார்க்கணும். அவர்களுடைய விளம்பரத்திற்காக இல்லை, பார்த்து படிப்பினை பெற்று அவர்களும் மேம்பட வேண்டும். அப்போ அதான் சொன்னேன், இப்போ சங்கராச்சாரியர்லாம் இப்போ இருக்கிற சங்கராச்சாரியராக இருக்கட்டும், சிங்கேரி மலை எல்லாமே பாருங்க, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, நிறைய இடத்துக்கு போகிறா, கேம்ப் போடுறா. பட் அங்கே போய் யாரையுமே வாலண்டியராக கூப்பிடுறதில்ல. கேம்ப் போட்டு அங்கே என்ன பூஜை பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அதை அற்புதமாக அதுக்கு உண்டான மேலதாளங்களாக இருக்கட்டும், மாலைகளாக இருக்கட்டும், வாசனை திரவியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக பண்ணுறா. அதை பார்க்குறப்போ எல்லாரும் மலைச்சு போய் பார்க்குறா, இவர் பண்ணுற பூஜையை பார்க்குறா, மலைச்சு போய் நின்று பார்க்குறா, ஆகா நாமளும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அதுக்கு அந்த 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 அட்ராக்ஷன் என்னென்னா அவர் பண்ணின விதம், அந்த பண்ணின விதம் அப்படின்ற. இந்த இடத்துல ஒரு சில விதமான மனிதர்களை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், யாரிடத்தில் எது போய் சேர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு இன்னைக்கு இந்த வகுப்பை முடிச்சிருவோம். ஒரு 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். உணவு, உறக்கம், இதை தவிர அவள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. சாப்பிடணும், தூங்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கா. சுகத்தை விரும்புபவர்கள், கம்ஃபர்டபுள் லைஃப், இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள், மோட்சம்னா என்ன, மன நிறைவான வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் மோட்சம், எங்கேயோ போகிறதுங்கிறது கிடையாது. மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கா. மோட்சம் அடைந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் இருக்கா. இப்படி 4 விதமான மக்கள் தொகை குரூப் இருக்கு. இதில் யாருக்கு எதை போய் சொல்லணும் அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ಧನ್ಯವಾದಗಳು ಎಲ್ಲರಿಗೂ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಧನ್ಯವಾದಗಳು.